பரமேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. பரவாயில்ல, நீச வக்கரம் உச்சத்துக்கு சமந்தான். இருந்த போதிலும் அவர் கிரகணத்துக்கு உட்படுறாரு. வருகிற மார்ச் 28, 29, 30 நேர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில காரியங்களை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அடுத்து வருகின்ற 3 வருஷம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? அதாவது நினச்சி சுமக்கக்கூடாது. என்றைக்குமே ஏகப்பட்ட பாரத்தை வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு சுமக்கிறது கஷ்டம். சரியா? நமக்கும் சுமை, நமக்கு அதை நடந்து போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நடந்து போகிறதுனா என்ன, வாழ்க்கையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். என்றைக்குமே வழிபாடையும் சரி பரிகாரத்தையும் சரி ஒரு ரத்தன சுருக்கமாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சோம்னா நமக்கு பலன்கள் நிறையா கிடைக்கும். அதுக்கு நேரங்காலம் பார்த்து செய்யணும். நேரங்காலம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாள் கிழமை பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது அன்னன்னைக்கு 4 ராகு வேலை, யமகண்ட வேலை, ஓரை, இது மாதிரி சில இதெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் நடந்து போகும்போது சகனம் கூட பார்ப்பாங்க. வீட்டு விட்டு கிளம்பும்போது சகனம் பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் சில காரியங்கள் நம்ம செய்கிறோம். அது நமக்கு சாதகமாக தான் முடியுது. சரி நேர்களே, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு 2 நாளில் பற்றி சொல்கிறேன். அந்த 2 நாளில் மட்டும் நீங்கள் இறை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிநாதனை பற்றி பேசிட்டு அடுத்தடுத்து உண்மை ஒன்றா சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம். பொது ஜோதிடத்திலிருந்து கேள்வி பதில்களும் உங்களுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நேரடியாக அப்பியர் ஆகிருக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் கேள்வி பதில்களும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய நேரம் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கும் நான் பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். நான் நேரில் அப்பியர் ஆகணும், இல்லைனா எப்பயும் போல் உங்களுக்கு நான் ராசி பலன்களை சொல்லிட்டு கேள்வி பதில்களும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சரியா நேரில் நான் சொல்கிற தகவல்களும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் பர்சனல் ஜாதகத்தையும் ஷேர் பண்ணலாம். இப்போ அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகணம் முடிஞ்சு 30ஆம் தேதிக்கு மேலே முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 30லிருந்து ஏப்ரல் 7 வரைக்கும் ஒரு 9 நாட்கள். 9 நாட்கள் நவராத்திரி நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? உங்கள் ராசிக்கு எப்படி நடக்குதுன்னா 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் எல்லாமே யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. வளர்பறை பரதமையிலிருந்து நடக்குது. அதாவது சைத்தரிய நவராத்திரி அப்படிங்கிறோம். மொத்தம் நவராத்திரி 5 விதமாக இருக்குது. நம்ம கொண்டாடுறது சாரதா நவராத்திரி. நம்ம அக்டோபர் மாதம் கொண்டாடுறோம்ல, புரட்டாசி மாதம் கொண்டாடுவோம் தமிழ் மாதத்துக்கு. அதில் ஒரு முடிவு விஜயதசமியில் போய் முடியும். 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடி கடைசியில் விஜயதசமியில் முடியும். அது மகிஷாசுர மர்த்தினியை அம்மா அவதரித்து அந்த மகிஷனை கொள்வது தான் தசரான்னு சொல்லுவோம். சரியா? கன்னடத்தில் அது தசரா அப்படிம்பாங்க. நம்ம அதை விஜயதசமி அப்படிமோ. ஓகே, இதே மாதிரி ஒரு நவராத்திரி இருக்குது, சைத்திரிய நவராத்திரி. மொத்தம் 5 நவராத்திரியில் முக்கியமானது 2 சைத்திரிய நவராத்திரி, சாரதா நவராத்திரி. சைத்திரிய நவராத்திரி வர்ற மார்ச் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக அனுஷ்டிக்கப்படுகிறது. சரியா நேர்களே? வசந்த காலத்தில் இது ஒரு முக்கிய விழாவாக பார்க்கப்படுகிறது. சிவா, பிரம்மா, விஷ்ணு 3 பேர் சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதரித்து சில அற்புதங்களை இந்த நாட்டுக்கு செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு முழுக்க முழுக்க காளியின் அருளை பெற்றவர். அதாவது காளின்னா எப்படின்னா துஷ்டமான தேவதைகள். மகிஷாசுர மர்த்தினி, காளி, சாமுண்டீஸ்வரி, பத்திரகாளி அம்மன், கருமாரி அம்மன், இப்படி சில தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தெய்வங்களெல்லாம் நம்ம கும்பிடுவோம். மேக்ஸிமம் வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிட மாட்டோம். ஆனால் கருமாரி அம்மன் படத்தை வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். ஆனால் காளி அம்மன், பத்திரகாளி, காளி, நீலி, சூலி, இப்படி அம்மன் படத்தெல்லாம் வீட்டில் வைக்க மாட்டோம். இதெல்லாம் கோயிலில் போய் தான் வழிபாடு பண்ணுவோம். இப்படி ஆக்ரோஷ கிரகங்களுக்கு தான் ராகு பகவான் வழிபடுவார். இந்நேரம் ராகு பகவானை ஏன் சார் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ராகு இப்போதைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. சரியா நேர்களே? அதுபோக அவர் அடுத்து வருகின்ற காலத்தில் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் 8, 9 கூடியவன் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவானை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. டிசம்பர் 15, 2025 வரைக்கும். மே 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறாரு. பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது. 9ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கக்கூடாது. தவப்பன் முறை உறவுகளுக்கு ஆகாது. சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்து வருகின்ற ஒரு 2 நாட்கள் முக்கியமான நாட்களுக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. ராகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு வருவார். அஷ்டம ராகு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து நடக்கிற பயிற்சி
ஏன்னா வருகிற மே 18 வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, அங்கே 1.5 வருஷம் இருப்பார். அதுக்கடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். இந்த 2 இடமுமே வந்து சனி பகவானோட வீடு தான், கும்பம் மகரம். பொதுவாக கும்ப மகரத்தில் இருக்கிற ராகு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சரியா, அது நல்லா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, காளியோடைய வழிபாடை நீங்கள் வந்து சிறப்பாக எடுத்துக்கணும், சிறப்பாக செய்யணும், சிறந்தாழ்ந்து செய்யணும், சிரத்தை எடுத்து செய்யணும். ஓகே நேர்களே, அதுக்கு ஒரு நேரங்காலம் வந்து இப்போ கணிஞ்சிருக்கு. என்றைக்குமே வந்து நேரங்காலம் பார்த்து செய்யணும், சூட்சுமத்தை பார்த்து செய்யணும். சரியா நேர்களே, நம்ம வந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வரோம். சில பேர் வந்து பீரியடைக்க போவாங்க, இப்போயும் செவ்வாய் வெள்ளிக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அது ஓகே. போக முடியாதவர்கள் நான் சொல்கிற ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் வந்து சில வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருகின்ற 3 வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியாக இருக்கும். அந்த காளையின் அருளால், அந்த காளையின் ஆசீர்வாதம் பெற்று, அந்த காளையின் காலடி மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நம்பினால் நடக்கும், நம்பினவர்களுக்கு நடராசன். சரியா, எதையுமே நம்பி நம்ம செய்யணும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் அவர் வந்து அங்கே சுயசாரத்திலே போகிறாரு. அடுத்த பயிற்சி ஆனாலுமே அவர் வந்து சதய நட்சத்திரத்தெல்லாம் போகிறாரு, அதனால ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம், மகரத்துக்கு வந்தாலும் சூரிய சந்திர நட்சத்திரம் இருக்குது. ஸோ ராகு அடுத்த வருட காலத்தில் செவ்வாய் நட்சத்திரம் தான் சுயசாரம் சூரிய சந்திர சாரத்தில் போகிறது மிதுன ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. பொதுவாகவே ராகு வந்து ஒளி கிரகங்களுடைய சாரத்தில் போகக்கூடாது, சூரிய சந்திரன் செவ்வாய் சாரத்தில் போனார்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ வந்து மார்ச் 7ஆம் தேதி உங்கள் ராசியில் ஒரு அற்புதம் நடக்குது. செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ராசியிலேருந்து கீழே இறங்குறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரியா, ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, நீசம் அடைகிறார். பரவாயில்ல, உங்கள் ராசிக்கு 6-11 கூட நீசம் அடைகிறது ஒரு வகைக்கு பரவாயில்ல. 6ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சதுனா வம்பு வழக்கு பிரச்சனையெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும், கடன் நோய் எதிரிலிருந்து வெளியே வருவீங்க, ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாயோட கெடுபார்வையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. செவ்வாய் இப்போ 4, 7, 8 பார்த்துட்டு இருந்தார். குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். அதனால் குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனை, போட்டி பொறாமை, சரியா, ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்தீங்க, ஒருத்தருக்கு புரிதல் இல்லாமல் இருந்தீங்க. தாய்வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள், அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, வாகனத்தை பழுது பார்க்குறது, இப்படி சில பிரச்சனைகள் இருந்தது. அதுபோக விவசாயத்தில் பிரச்சனை, தோட்டம் பயிர் இதில் சில பிரச்சனைகள், கால்நடை விஷயத்தில் பிரச்சனைகள், கால்நடைகளுக்கு முடியாமல் போனது, இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நடந்திருக்கும். அடுத்து கணவன் மனைவி பிரச்சனை, புரிதல் கம்மியாக இருக்கிறது, திருமண தடை, பொண்ணு வரன்னு பார்த்தாலுமே அது வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்படி சில அசுப பலன்களை கொடுத்தாரு. அப்புறம் வந்து எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத சில சந்திப்புகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இப்படி சில அமைப்புலாம் இருந்தது. 8ஆம் இடம் கூட பரவாயில்ல, குரு பார்வை இருக்குது. ஆனால் 7-4 வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது. 7-4 ரெண்டுமே குடும்பத்துக்குள்ளே தான் வரும். சரியா, 7ஆம் இடம் வந்து ஆஃப்டர் மேரேஜ், 4ஆம் இடம் வந்து பிஃபோர் மேரேஜ். பட் வாட் எவர் மேபி 4ஆம் இடங்கிறது வந்து எப்பயுமே வரும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம், சுகம் இருக்கணும். ஒரு மனிதன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சுகப்படணும். தனியாக இருந்தாலும் சரி, கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் சுகமாக இருக்கணும். அதை தான் யாரை பார்த்தாலுமே நம்ம ஹவ் ஆர் யூ அப்படி தான் கேட்குறோம். கேட்குற கேள்வி என்ன, ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிற, நீ எங்கே இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீ எப்படி இருக்கேன்னு தான் கேட்குறோம். அது மாதிரி தான் 4ஆம் இடங்கிறது வந்து ஹவ் ஆர் யூ சொல்கிற இடம். சரி நேயர்களே, இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, செவ்வாய் இவ்வளோ நாளாக அந்த இடங்களை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதுலேருந்து நிவர்த்தி ஆறாரு. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி உங்களுக்கு பெரிய மைல் ஸ்டோன். அதுக்கடுத்து வந்து அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து நீசமானாலுமே சில பலன்களை கொடுப்பாரு. ஆனால் அந்த பலன்கள் கட்டுக்குள்ள இருக்கும். ஒரு நெருப்பு கிரகம் ஒரு நீர் ராசியில் போய் தன்னுடைய இயல்பு நிலை இழந்து நீசமாக இருக்கிறாரு. சரி சார், மார்ச் 30 to ஏப்ரல் 7 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சைத்திரிய நவராத்திரி. இந்த நவராத்திரி வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் ராமநவமியில் போய் முடியும். ஏன்னா ராமநவமி 6ஆம் தேதி வருது. ஆனால் நவராத்திரி தினங்கள் வந்து 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. வசந்த கால ஏற்பாடு இது, வசந்த காலத்தை கொண்டாடுற ஒரு பண்டிகை. சரியா நேர்களே, இதில் வந்து நீங்கள் வந்து முக்கியமான 2 நாளை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா, முக்கியமான 2 நாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த சார் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சார், இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பிக்குது, வளர்பிறை பிரதமி. மொதல் 3 நாள் வந்து கிரகணம் வந்துடும், 28, 29, 30. உங்கள் ராசிக்கு கிரகணம் 10ஆம் இடத்துல நடக்கிறதுனால கவனமாக இருக்கணும். கிரகணத்துக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், இருந்தாலும் 2 வார்த்தை சொல்லிட்டு நான் போகிறேன். கிரகணம் வந்து 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் சம்மந்தப்படுறது. தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, தொழிலில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து கிரகணத்தில் வந்து உங்கள் ராசியோட நட்சத்திரம் மிருகசீரிஷ பிரச்சனை இல்லை, திருவாதிரைக்கு மட்டும் பிரச்சனை இருக்குது, புனர்பூசத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தோஷம் இருக்குது, ராசிக்கும் தோஷம் இருக்குது. ராசிநாதனும் கிரகணத்தில் ஆட்படுறாரு. அதனால் நீங்கள் வந்து 30ஆம் தேதி கோயிலுக்கு போயிருங்க. 10ஆம் தேதி பக்கத்தில் இருக்க பெரட்டாம்பட கருப்பசாமி கோயிலுக்கோ, பெருமாள் கோயிலுக்கோ, விநாயகர் கோயிலுக்கோ போயிட்டு வந்துருங்க. இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கும் போகலாம், ஏன்னா ராகுவும் இருக்கிறாரு. ஸோ இந்த 4 கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு தான். வட்டர் மேபி கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டு வந்துருங்க. திருவாதிரை நட்சத்திரம் மிக சிறப்பு, மிக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக போகணும்.
ஏன்னா திருவாட நட்சத்திரத்துக்கு தான் தோஷம் அதிகமாக இருக்குது. ராசிக்கு இருக்கிறதுனால 3 நட்சத்திரமும் போங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இதில் திருவாதிரம் மஸ்ட்டு. ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1/4/2025 ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. பங்குனி 18 திருதிய திதி. சரியா? அன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் கூட நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிருங்க. அடுத்து வருகின்ற ராகுகேது பயிற்சி நல்லா இருக்கணும். நான் ராகுகேது பயிற்சியில் நான் வீடியோ போடலை, இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக இப்பயே சொல்லிடுறேன், சூட்சுமத்தை சொல்லிடுறேன். அதாவது பலன்கள் சொல்லிக்கிட்டு அது இது இப்படின்னு சொல்கிறத காட்டிலையும் உங்களுக்கு வந்து ஒரு சூட்சுமத்தை ஒரு முக்கியமான நாளாக சொல்லிட்டோம்னா அன்றைக்கி போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சரியா? அதான் நல்லது. வண்டி நிறைய பெட்ரோல், டேங்க் நிறைய பெட்ரோல் இருக்குது, கவலைப்படாமல் இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். சரி, அதான் ரொம்ப முக்கியம். வண்டியில் எதுவும் பிரச்சனைனா கூட நம்ம பார்த்துக்கலாம், போகிற இடத்துல இறங்கி பார்த்துக்கலாம். ஆனால் பெட்ரோல் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, பெட்ரோல் பங்கல் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் ஃபியூவல் ரொம்ப முக்கியமோ அதை தான் போடுவாங்க அந்த காலத்தில். தினமும் எண்ணெய் கவனின்னு பாக்ஸில் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க இல்லைனா எழுதி வச்சுருப்பாங்க எல்லாருமே, தினமும் எண்ணெய் கவனி. அது ரொம்ப முக்கியம். நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுற மாதிரி வண்டிக்கு வந்து ஃபியூவல் போடணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வண்டிக்கு ஃபியூவல் போடுற மாதிரி தான். மற்றபடி மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏப்ரல் 1 ஏப்ரல் 1/4/2025 பங்குனி 18 திருதிய திதி செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் மதியம் 3 to 4:30 காளியம்மனை போய் கும்பிடுங்க. பத்திரகாளியம்மன், ரணகாளியம்மன், வனகாளியம்மன், இப்படி எத்தனையோ காளியம்மன் கோயில் இருக்குது. காளியம்மன் கோயிலில் போய் கும்பிடுங்க. சார் காளியம்மன் கோயில் இல்லை சார் அப்படின்னா துர்க்கையம்மனை கும்பிடுங்க. துர்க்கையம்மன் கோயில் இல்லைன்னா கருமாரியம்மனை கும்பிடுங்க. சரி சார், எனக்கு 3 to 4:30 முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இரவு 8 to 9 கண்டிப்பாக போய் கும்பிடுங்க. சரியா? இரவு 8 to 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்கள், காளியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். குங்குமம் வாங்கிட்டு போங்க, எலுமிச்சம்பழம் மாலை வாங்கிட்டு போங்க, மஞ்சள் வாங்கிட்டு போங்க, செவ்வரளி பூ வாங்கிட்டு போங்க. சரியா? அம்மனுக்கு வாங்கி போய் கொடுத்துட்டு அம்மனை மனதார கும்பிடுங்க. வளையல் கூட வாங்கி கொடுக்கலாம் பெண்கள். சரியா? வளையல் வாங்கி கூட அம்மனை கும்பிடலாம். கும்பிட்டிங்கன்னா அடுத்து வருகின்ற ராகுகேது பயிற்சி உங்களுக்கு வந்து எந்த கெடுபலங்களும் கொடுக்காது. 2025 நடக்கிறது. அடுத்து 2025 2028 ஒரு 3 வருஷ காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ராசிக்கு 9ஆம் இடமும் 8ஆம் இடம் வலுப்படும். பாக்கியஸ்தானமும் அஷ்டஸ்தானமும் வலுப்படும். பாக்கியஸ்தானம் வலுப்படுறதுனால தொட்ட காரியம் தொழுக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், தகப்பன் வழி உறவு நல்லா இருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பனால் ஆதரவு கிடைக்கும், தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும். அதுபோக வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், உடன்பிறந்த சகோதரனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அக்கம் பக்கத்துக்காரர்கிட்ட அனுசரித்து போவீங்க, வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இருக்காது. இப்படிலாம் நிறைய பலன்களை சொல்லலாம். அடுத்து 8ஆம் இடம் எதிர்பாராத பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், வரவேண்டிய நிலுவை பணம், வாராக்கடன் எல்லாமே இருக்கும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் பண வரவு இருக்கும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க, சண்டை சச்சரவு இருக்காது, உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்படி நல்ல பலன்களை வந்து ராகுகேதுகள் வந்து அடுத்தடுத்து கொடுப்பாங்க. அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அடுத்த 3 வருஷத்துக்கு நான் சொல்கிற 2 நாட்கள் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க, காளியாத்தலை கும்பிடுங்க. அடுத்து வந்து 4/4/2025 பங்குனி 21 சப்தமி திதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகலாம். வெள்ளிக்கிழமை ராகு வேலை 10 to 12 காலையில் கோயிலுக்கு போகலாம். சார் என்னால் முடியலன்னு சொல்கிறவங்க இரவு 8 to 9 சுக்கர உரையில் கூட போங்க. சரியா? உங்களுக்கு டைம் 2 டைம் கொடுக்குறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க, வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க. இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்துக்கும் பொருத்தம். இது பெண்களுக்கு மட்டுமா சார் யாரும் கேட்காதீங்க, ஆண்களுக்கும் பொருந்தும். சரியா? இன்றைக்கி நிறைய ஆண்கள் வந்து கோயிலுக்கே போகிறதில்ல, போகிறாங்க, யாரையும் போகலை சொல்ல முடியாது. ஆனால் பொண்டாட்டி மேலே பாரத்தை போட்டுருவாங்க, நீ போயிரு கோயிலுக்கு அப்படின்ட்டு. இவங்க வந்து வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, கோயிலுக்கு போகணும், எல்லோரும் போகணும். சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைத்து வயதினரும் கோயிலுக்கு போகணும். அதனால் அந்த பங்குனி 21 ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும். 10 to 12 போகலாம். இல்லைனா இரவு 8 to 9 கோயிலுக்கு போங்க. போய் அம்மனை கும்பிட்டு வாங்க, காளியம்மனை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களும் போகணும். மிருகசீரிஷம், திருவாதிரை இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ராகு திசை நடக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களும் ராகு திசை வராது. அதனால இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க ராகு திசை நடக்கும். அவங்க கவனமாக போகணும். இவங்க தான் அந்த ஆர்வ கல்வி படிப்பாங்க. +2 படிக்கிறவங்களாம் இவங்க தான் இருப்பாங்க. சரியா? அதனால் உங்களுக்கு வந்து இப்போ +2 எக்ஸாம் நடக்குது, அடுத்து 10th எக்ஸாம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஆரம்ப கல்வி இந்த வருஷம் விட்டாலும் அடுத்து வருகின்ற 3 வருஷத்துக்கு படிப்பு நல்லா இருக்கணும்னா இந்த படிக்கிற மாணவ செல்வங்கள் மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க, திருவாதிரையில் பிறந்தவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். சரியா? அதுபோக மற்ற தசையில் வந்து ராகு புத்தி நடக்கும். குரு தசையில் ராகு புத்தி, சனி தசையில் ராகு புத்தி, அது ரொம்ப முக்கியம். குரு தசையில் ராகு புத்தி கூட நியூட்ரலாக போயிடும். சனி திசையில் ராகு புத்தி கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கும். அதனால் சனி திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க கூட இந்த வழிபாடு பண்ணணும். 2 நாள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி நான் சொன்ன டயத்துக்கு கோயிலுக்கு போகணும்.
அதுபோக புதன் திசை ராகுபத்தி கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும். கேது திசை ராகுபத்தி நல்லா இருக்காது. அதனால கேது திசை ராகுபத்தியில் இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போகணும். சனி திசை ராகுபத்தி அண்ட் கேது திசை ராகுபத்தி இவங்கெல்லாம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். அடுத்து சுக்கிர திசை ராகுபத்தி சுமாராக இருக்கும். சரியா? சூரிய திசை ராகுபத்தி நடக்கிறவங்களும் கோயிலுக்கு போகணும். சந்திர திசை ராகுபத்தி நடக்கிறவங்களும் கோயிலுக்கு போகணும். செவ்வாய் திசை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அது வந்து கடைசி காலத்தில் தான் வரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமாக யாரை பார்க்கணும்னா ராகு திசை நடக்கிறவங்க கோயிலுக்கு போகணும். அதுக்கடுத்து வந்து சனி திசையில் ராகுபத்தி, அதுக்கடுத்து வந்து கேது திசையில் ராகுபத்தி, அதுக்கடுத்து வந்து சூரிய திசையில் ராகுபத்தி, சந்திர திசையில் ராகுபத்தி. இவங்க கம்பல்சரியாக போகணும். சரியா? நேரில் போய் வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சைத்தரிய நவராத்திரி டயத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியும் ஏப்ரல் 4ஆம் தேதியும் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. இதிலெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள சூச்சுமங்கள். சரியா? ஜோதிட பலன்கள்ங்கிறது வேற, கிரகங்களை வச்சு அனலைஸ் பண்ணுறது. நாள், நட்சத்திரம், கிரகம், 12 ராசி, இந்த இதை வச்சு கால்குலேஷன் பண்ணி சொல்கிறது வேற, தசாபுத்தி இலக்கணம் சொல்கிறது வேற, வழிபாடுங்கிறது வேற. சரியா? நீங்கள் இந்த வழிபாடு படி கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா கிரகங்களுடைய தாக்கம் வெகு கம்மியாக இருக்கும். அதுக்காகத்தான் நாள், நட்சத்திரம், அந்த சூட்சுமம் பார்த்து சொல்கிறேன். திதியும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த நாளும் சொல்லியிருக்கிறேன், கிழமை சொல்லியிருக்கிறேன், திதி சொல்லியிருக்கிறேன், நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். சரியா? கவனமாக நீங்கள் போங்க. 4ஆம் தேதி வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது. சரியா? உங்கள் ராசியை ஒட்டி தான் வராரு சந்திரன். சரியா நேரில்? ஏன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வந்து என்ன ஆகுதுன்னா கிருத்திகை நட்சத்திரம், பங்குனி ஏப்ரல் 1 கிருத்திகை நட்சத்திரம். ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசியில் தான் வருவார். சரியா? ஆமாம், மிருகசீரிஷம் தான். மிருகசீரிஷம் வந்துடுறாரு, மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ உங்கள் ராசிலே இருக்கிறாரு. ஸோ 4ஆம் தேதி போகிறது மிகச்சிறப்பு. வெள்ளிக்கிழமை 2 நாளை விட்டுறாதீங்க. இந்த 2 நாளை சாமி கும்பிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிற்கும். சரியா? நம்பிக்கையின் பேரில் செய்யுங்க. காளியத்தாளை கும்பிடுங்க. காளியத்தை காலையடியில் சரணம் அடைங்க. காளியத்தாளோட நாமத்தை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்லி நான் வீடியோ நிறைய பண்ணுறேன், நிறைய பேசலை நான். சரியா? பலன்கள் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். பலன்களை காட்டிலும் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதுக்கு பலன் கேட்குறீங்க? நம்ம நல்லா இருக்கணும் தானே கேட்குறீங்க. என் பிரச்சனை தீரணும், என் கஷ்டம் தீரணும், என் வறுமை தீரணும், எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக தான் நீங்கள் பலன்கள் கேட்குறீங்க. இதை நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். நீங்கள் 100% எதை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியும். காளியத்தை துதியை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அந்திரி சுந்தரி, அதிபயங்கரி சக்தி, மந்தாகினி, வாழைக்குமாரி மகாசக்தி, நிரந்திரி நீலி காளி பைரவி, திரிசூலி தேவி, மகிஷாசுர மர்த்தினி, சரணம் 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 தேவி, என்னை காத்தருள்வாய் மகாசக்தி. இதை நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சரியா? இதையும் நீங்கள் படிக்கலாம். அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியும் ஏப்ரல் 4ஆம் தேதியும் கோயிலுக்கு போகும்போது படிக்கலாம், வீட்லேயும் படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். சரியா நேர்களே? வீட்டில் கூட கும்பிடலாம். தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கூட கும்பிடலாம். சரியா நேர்களே? எல்லா தெய்வமும் ஒரே அம்சம்தான், சக்தி அம்சம்தான். அந்த சக்தி ஆதிபராசக்தியாக கும்பிடுங்க. 1008 பீடம் இருக்குது, சக்தி பீடங்கள் நம்ம இந்தியாவில். அதனால் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயி காளியத்தால், பத்திரகாளி அம்மனை, பிரம்மாண்ட நாயி மகாசக்தி நவக்கர நாயியை கும்பிட்டிங்கன்னா எல்லா தோஷமும் சரியாக போய்விடும். நான் இதுக்கு முன்னாடி 18ஆம் பட்டு கருப்பசாமியை வலியுறுத்தி சொன்னேன். அது வந்து எதுக்குன்னா ராகு சனி காம்பினேஷனுக்கு 18ஆம் பட்டு கருப்பசாமி. இது வந்து ராகுக்காக சொல்கிறேன் நான். சரியா? அதுவும் அந்த சைத்திரிய நவராத்திரி அடுத்து வருகின்ற நாட்களில் வரதுனால அந்த நாட்கள் நமக்கு எளிதாக கிட்டுகின்றன. நமக்கு வந்து ஒரு நல்ல நாள் கிடைக்கும் போது அன்றைக்கி ஒரு வழிபாடு பண்ணிடுறோம். அதைத்தான் நாள் கிழமை பார்க்குறது. சூட்சுமத்தை பார்த்து வழிபாடு பண்ணிட்டோம்னா பிரச்சனையிலேருந்து நிம்மதியாக இருக்கலாம். அந்த பலன் உடனே தெரியாது, பின்னாடி தெரியும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்தோட